Hi dear, today நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா மை கோல்டு ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஓகேவா? ஜங்குக்கு நம்ம இந்த டைட்டிலில் ஒன் ஷாட் போட்டதில்லை, ஸோ அதனால் போடுறேன். சார் ஸ்டடிக்கில் போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு விஷ் பண்ணுறாங்க. ஒரு பர்சனை தவிர அந்த ஒரு பர்சன் நீங்கள் தான். அப்படியே ஃபஸ்ட்டு பெஞ்சிலே கால் மேலே காலப்பட்டு அப்படியே பின்னாடி நல்லா பெஞ்ச் அந்த டெஸ்கில் சாஞ்சு கையெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே மேலே கீழே அவரே பார்க்குறீங்க. ஸோ அந்த ப்ரொஃபஸர் எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிவிட்டு அதாவது விஷ் பேக் பண்ணுவாங்களா குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே கிளாஸில் போய்ட்டு அவரோட சேரில் உட்கார்றாரு. உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் போகிறாரு. ஏன்னா நீங்கள் ரொம்ப தீவிர அரகண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படி வந்து பார்த்துட்டு அதனால் அவர் இது கண்டுக்கல. ஏன் அப்படின்னா இந்த காலேஜ் வந்துட்டு உங்களோட அப்பா அதாவது எப்படின்னா ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் வந்துட்டு உங்களோட டேடியும் தான். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் திமிர் காட்டுவீங்க. அது இல்லாமல் யாரையும் மதிக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி ரக்கடாக தெரியிற பொண்ணு நீங்கள். என்ன அப்படிங்கிற திமிராகவே பேசுகிறது. ஸ்டாஃப் ப்ரொஃபஸர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்க. அதுவும் உங்களோட காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்துட்டு அவ்வளோதான் ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி தான் பேசுவீங்க. ஒரு மாதிரி திமிரு அப்பேற்பட்ட திமிரு உங்களுக்கு. அந்த கேரக்டர் தான் நீங்கள் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ இப்போது அந்த ப்ரொஃபஸர் போய்ட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் குறுக்க சும்மா கிளாப் பண்ணுறது இருமுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயம் ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா அவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும். அது பிடிக்கல, அப்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனாலும் அவர் சமாளிச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறாரு. பட் நீங்கள் சும்மா போதும் முடிஞ்சு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் கடுப்பாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. படித்தா படிக்கட்டும், படிக்கலாம் நாசமாக போகட்டும், இதுங்களுக்கெல்லாம் இப்போ எப்படி தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கேங் மட்டும் இருக்கும். அந்த கேங் வந்துட்டு அப்படியே ஓடி வந்து ஒயின்னு சம்மடி இந்த சொட்டை தலையை வந்தாவே மனசனை டார்ச்சர் பண்ணி ஆறுன்னு அறுத்துட்றான். பட் நீ மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோ, ஏன் அவ்வளோதாண்டி நல்ல வேலை நீ இருக்கிற கிளாஸில் நாங்களும் சேர்ந்தோம், இதெல்லாம் நாங்கள் பண்ண புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உங்களுக்கு கடை வந்துட்டு சும்மா உப்பேற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு சும்மா உங்களை வந்துட்டு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பரவாயில்ல வேறு ஏதாவது கிளாஸ் பிடிக்கலன்னு சொல்லுங்கள், துரத்தி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு அடுத்த ப்ரொஃபஸர் வராங்க. ஸோ அந்த அவரெல்லாம் முடிஞ்சு ஸோ அடுத்த ப்ரொஃபஸர் வராங்க. நீங்கள் இருக்கிற பொண்ணுங்களா ஐயோ அடுத்த ஆல்ரெடி எத்தனை பேர்ட்டி நீயும் துரத்துவ அப்படின்னு சொல்லவும் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கான், ஒரு கொஞ்ச நேரம் விடு, கிளாஸ் எடுக்கட்டும், அப்புறமா முடிக்கலாம், ஓகேவா? நீ படிக்கல, ஓகே, நாங்கள் பாரு அந்த படிப்பாளியெல்லாம் உட்காந்துட்டு நம்மளோட முறைக்கிற ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா படிக்கிற பசங்களாம் இருக்குங்களா? ஸோ அதுங்கெல்லாம் வந்துட்டு இவளுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை, இவளால் நம்மளோட ஸ்டடீஸும் சேர்ந்து ஸ்பாயில் ஆகுது, பேசாமல் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் சேர்ந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. ஸோ அதனால நீங்கள் சரி ஓகே அவங்க கொஞ்ச நேரம் படிக்கட்டும், அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈக்குவாலிட்டி கொடுக்குறீங்களாம்மா, நீங்கள் பார்ஷாலிட்டி பார்க்காம அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அடுத்து இந்த அவர் வந்துட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, சலுப்பாக இருக்குது, சரிப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ உங்களை யாருமே கண்டுக்கல, அந்த ஸ்டாஃப் உங்களை எதுவுமே சொல்லலை. ஏதாவது சொன்னால் அவங்க வேலைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் உங்களோட டேடிக்கு ரொம்பவே செல்லம். உங்கள் டேடி தான் இந்த காலேஜோட ஷேர் ஹோல்டர்லேயே ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்கார். ஏன்னா அவர் தான் நிறையாவே அதாவது அவரோட அமௌண்ட்டை ஷேர் பண்ணியிருப்பார். எப்படி சொல்கிறது, ஷேர் ஹோல்டர்னால் நிறைய நம்ம பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம்ல. ஸோ அவர் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் எல்லோரும் அவருக்கு கொஞ்சம் பயந்துருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு கண்டாலும் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம். ஸோ நீங்கள் வேறு செல்ல பொண்ணா, நீங்கள் எது சொன்னாலும் உங்கள் அப்பா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுவீங்க. ஸோ அதனால் சரி ஓகே பெரிய இடத்து பிரச்சனை நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. அடுத்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒயின் எந்திரி இவனை போக சொல்லின்னு உங்களை போட்டு மாதிரி ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கட்டுப்பாயிட்டீங்க, வாயை மூடிச்சுமா, உனக்கு பிடிக்கலன்னா எஞ்சி போடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்திட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருந்திருக்கும், தூங்கியிருப்பீங்க. நைட்லாம் வந்துட்டு ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவங்களெல்லாம் முடுக்கிறது தான் வேலையா, படிக்கலன்னா என் செடி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு படுத்துக்கிறீங்க. ஸோ அந்த ஸ்டாஃபும் பார்க்குறாங்க, இன்றைக்கி ஏதோ நல்ல மூடில் இருந்திருப்பா போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. இப்போது இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. அடுத்து வந்துட்டு கொஞ்சம் நாள் இந்த மாதிரி தான் போகுது. ஒரு டைம் வந்துட்டு பிரேக்கு, ஓகேவா? ஸோ காலேஜில் பிரேக் டைமில் நீங்கள் வந்துட்டு அப்படியே செம்மகத்தாக அப்படியே வெளியே காலேஜுக்குள்ளே வந்துட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. அப்படி போகிற வேறு பொண்ணுங்க பசங்க எல்லாத்தையும் கலாய்க்கிறது. அப்புறம் என்ன ரொம்ப படிப்பாளியாக இருக்குமோ, சோடா பட்டியெல்லாம் போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. சும்மா எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டே தெரியுறீங்க. ஸோ சில பேருக்கு நீங்கள் இந்த மாதிரி கேஷுவலாக எல்லாத்தையும் பேசுறது பிடிச்சிருக்கு, சில பேருக்கு திமிர் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பிடிக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் டேஸ் எல்லாம் உங்களுக்கு போகும். ஒரு மாதிரி எப்பயுமே உங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது. ஏன்னா
யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, ஒன்றாவது நல்லதாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கலாய்ப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படி கண்ணுக்கு அழகாக வேணுமா, அங்கே இருக்கிற எல்லாரும் அழகாக தான் இருப்பாங்க, யாரும் குறையெல்லாம் இல்லை, எல்லா பீப்புள்ஸும் அழகு தான். ஸோ அதை நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு தெரியல, யாருமே எனக்கு பிடிக்கலன்னே சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ கரெக்டாக இந்த டைம் வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக காற்றடிக்குதா. ஸோ நீங்கள் இந்த ஊரில் காற்றெல்லாம் அடிக்குது பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த டைமில் லைட்டாக இலையெல்லாம் அப்படியே விழுகுது. நீங்கள் என்னடி சாரா இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்றீங்க. அவன்ட்டு என்ன வாயன் அப்படின்ட்டு வரான். ஸோ இங்கே பாரு, இப்போ தான் காற்று அடிச்சிச்சு, அடுத்து லீஃபெல்லாம் ஃபால் ஆகுது. படத்தில் பார்க்குற மாதிரி இல்லை, இந்த கேட்டாமலாம் இந்த மாதிரி வரும்போது அப்படியே ஹேரெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகிற மாதிரி ஃப்ளை ஆகிட்டே ஹீரோயினோ வருவாங்கள்ல. ஸோ இப்போது நான் இங்கே நிற்கிறேன், அப்போ நான் ஹீரோயின், இப்போ எனக்கான ஹீரோ வருவானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ சாரா மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களை பார்க்குறா. அவங்களுக்கு கண்டு பயந்துக்க மாட்டா. ஸோ சைல்டுஹுட்லேருந்து ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கு கண்டு பயந்துக்க மாட்டா. மற்ற பொண்ணுங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அவள் ஆமாம், இப்போ பெரிய அப்படியே மகாராணி, உலக அழகி, இவளுக்கு அப்படியே பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி ஏரெல்லாம் வரும்போது லீஃபெல்லாம் ஃபால் ஆகுறப்ப வருவாங்களாம். ஓடிடியே கதை கட்டுறாது சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் எனக்கு வேலை குதிரி அப்படின்ட்டு போகிறா. நீங்கள் ஏய் நில்லுடி சாரா, இந்த காலேஜ்லேயே நம்ம மதிக்காத ஒரே ஆள் நீ ஊற்றி தாண்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்கள அப்படி திரும்பி பார்த்துட்டு ஏன்னா நான் உன் ஃப்ரெண்டே அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நீங்கள் பொடிப்போ, உனக்கு தத்தலோ தான் கிடைக்கும். இப்போ பாரு, எனக்கு ஒரு செம்ம ஹீரோ மாதிரி ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி அந்த கேட் இருக்குல்ல, ஸோ அந்த கேட்டை பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கேருந்து யாராவது வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பின்னாடி பேக்வேர்டாக நடப்போம்ல. ஸோ அந்த மாதிரி என்னடா ஒருத்தரையும் காணோம், ஐயோ நான் வேறு பெரிய விளையாட்டை ரொம்ப பந்தாலாம் பண்ணிட்டேனே, அவகிட்ட போனால் கேட்பாளே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. பின்னாடி பேக்வேர்டாக நடக்கிறப்போ சட்டுன்னு பின்னாடி யாரோ ஒருத்தங்க மாதிரி இடிச்சாருங்க. ஸோ இடிச்சு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் லைட்டு திரும்புறீங்க, ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாமல் தான் நிற்கிறீங்க. பட் கீழே விழலை. ஸோ அப்படியே இடிச்சு நின்றுட்டுட்டே அறிவில்லையா அப்படின்னு கையை நீட்டிருப்பீங்க. ஆனால் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா அப்படியே ஆப்போசிட்டில் அந்த காற்றுக்கு ஹேரெல்லாம் அழகாக ஃப்ளை ஆகிட்டு அப்படியே அந்த இலையெல்லாம் அப்படியே அழகாக கொட்டுது, அந்த பூவெல்லாம் கொட்டுது. ஓகேவா. ஸோ அந்த பூ இலை எல்லாமே கொட்டிகிட்டு இருக்குது ஒன்றா அந்த மாதிரி அப்படியே லீஃபெல்லாம் ஃபால் ஆக ஒரு பர்சன் உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. நான் தான் வந்துட்டு ஜெக்கி தான். ஸோ அப்படியே வந்துட்டு அவர் நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி போய் நிற்கிறீங்க. செம்ம அழகாக இருக்கானே, எனக்கு ஏற்ற ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இவன் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருப்பான், பேசாமல் இவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம மாதிரி இல்லாமா, எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அவர் வந்து ஸ்டூடெண்ட் டென்ஸ் அப்படின்னு நீங்கள், அதாவது ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சிட்டு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் என்ன இயர் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க, உங்களோட இயரே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எனக்காகவே வந்திருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜேகே அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு மூஞ்சி வச்சு மாதிரி பேசிவிட்டு அங்கேருந்து அந்த பக்கம் தள்ளி போயிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி நோஸ் கட் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேசி உங்களை நோஸ் கட் பண்ண ஒரே பர்சன் இவர் தான். அப்படியே கடுப்பாகுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷன் அந்த பக்கம் திரும்புறீங்க. ஸோ திரும்பி பார்த்தா சாரா நிற்கிறா. ஒரு மாதிரி உங்களை பார்த்து கேவலமாக சிரிக்கிறா. நீங்கள் இப்போ எதுக்கு இப்படி சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆனால் மனசுக்குள்ள ஐயோ பார்த்துட்டாலும் அப்படிங்கிற மாதிரி பயமாக வேறு இருக்குது. அது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு சிரிக்கிறா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ சாரா வந்துட்டு பார்த்துட்டேன் அசிங்கப்பட்டியில் அதான் பார்த்தேன். என்னமோ நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஹீரோ மாதிரி தான் இருக்கான், நல்லா அழகாக இருக்கான், நீ சொன்ன மாதிரி அந்த ஹீரோ என்ட்ரி பக்காவாக உனக்கு மேட்ச் ஆச்சு. ஆனால் ஹீரோயின் யாரையோ நீ சொன்ன, அவங்கள தான் நான் தேடிட்டு இருக்கிறேன்டி அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு கடுப்பாதே, அதை என்ன தாண்டி சொன்னேன், எதுக்கடி யாரையோ தேடுற அப்படின்னு நீங்கள் கேட்கவும், இல்லை ஹீரோ அவன், அது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், ஹீரோயின் அப்படி யாராவது இங்கே இருந்திருந்தா அவன் பேசியிருப்பான்ல, நோஸ் கட் பண்ணிட்டு போக மாட்டானே அப்படின்னு சாரா சொல்கிறா. ஸோ நீங்கள் சாரா பார்த்து முறைச்சிட்டு அவனும் நோஸ் கட் பண்ணல, அவரோட பேர் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாருடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் இப்போ சொன்னா என்னவா, பைத்தியம் எனக்கு நல்லா கேட்டுச்சு ஓகேவா, ஃபஸ்ட் டைம் நோஸ் கட் வாங்கியிருக்கேன் பரவாயில்ல, இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, வாய் மூடிட்டு பாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் கிளாஸுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க, கால் மேலே காலை போட்டு வர போகிற ஸ்டாஃப் எல்லாம் கலாய்ச்சிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இன்றைக்கி அதான் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்து வந்துட்டு ஒரு பீரியட் முடிஞ்சு அடுத்த பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஜாவா சாமி நம்மளால முடியாது, இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் சாரி இல்லைல்ல, ஸோ நம்ம கேன்டீன் போகலாம் வாடின்னு சொல்லிட்டு உங்களோட கேங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பீங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்டெப் வெளியே எடுத்து வைக்க வெளியிருந்து ஒருத்தவங்களோட ஃபுட் ஸ்டெப் உள்ளே வர கரெக்டாக இருக்குது. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, ஜேகே தான். அப்படிங்கிற மாதிரி பேன் பார்த்துருக்கீங்க. ஸோ ஜேகே எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்துட்டு
கேன்டீன் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அவர் உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. கேன்டீன் போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இருந்துட்டு உள்ளே போ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கவும் உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க அது என்னோட பசங்க நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது என்னோடய ஹவர், என்னோடய கிளாஸ். ஸோ யாரையும் வெளியே என்னால் அனுப்ப முடியாது, உள்ளே போ அப்படின்னு சொல்லவும் நீங்கள் உன்னோட கிளாஸா, அப்போ இவன் ஸ்டூடெண்ட் இல்லையா, இவன் ப்ரொஃபஸரா அப்படின்னு உங்களுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா பார்க்க ரொம்ப எங்கே இருக்காங்களே, ஸோ அதுக்குள்ளே ப்ரொஃபஸரா அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே நிற்கிறீங்க. மற்ற பொண்ணுங்களாம் அவர் பேசுகிற கொஞ்சம் கோல்டு வாய்ஸில் பேசியிருப்பாரு, பயந்து உள்ள போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மட்டும் அப்படி நின்றுட்டே இருக்கீங்க. அதுவும் நீங்கள் ஷாக்கில் நின்றுருக்கீங்க. அப்போ இது ப்ரொஃபஸரா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உங்களுக்கு எப்படின்னா இந்த ப்ரொஃபஸர் யாருமே பிடிக்காது. எனக்கு பிடிக்காத ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னா அது ப்ரொஃபஸராக இருக்கிற ப்ரொஃபஷன் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவர் ப்ரொஃபஸர்னு சொன்னது உங்களுக்கு செம காண்டாயிடுச்சு, ரொம்ப காண்டாயிடுச்சு. சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வெளில போக பார்க்குறீங்க. ஸோ பின்னாடி டஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, டஸ்ட் எடுத்து ஒரே போட உங்கள் தலையிலே வந்து அடிக்குது. திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே தான் எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எங்கே வேணால் போவேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் போக பார்க்குறீங்க. ஸோ ஜேகே வெளியே போனேன் அப்படின்னா நீ எப்படி என்னோடய சப்ஜெக்டில் பாஸ் ஆகுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை, வட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கேன். பட் ஸ்டில் ஜிகே வந்துட்டு பின்னாடியே வராரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. பின்னாடி கிளாஸில் இருக்கிற பொண்ணுங்களாம் பார்க்குறாங்க, என்னடா அது இவர் கொஞ்சம் ரூடாக்காரு, எந்த ஸ்டாஃபும் இவர்கிட்ட இப்படி பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஓடி வரா. ஸோ நல்லா படிப்பா. அவள் வந்துட்டு சார் அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் விட்டுருங்க, அவள் எதோ பண்ணிட்டு போகிறா, அவள் வந்துட்டு இந்த காலேஜ் ஓனரோட, அதாவது ஒன் ஆஃப் த பார்ட்னரோட பொண்ணு, ப்ளீஸ் சார் அவர்கிட்ட எதுவும் வம்ப் பண்ண வேணாம், நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ ஜேகே வந்துட்டு யார் பொண்ணாக தான் எனக்கு என்ன, இப்போ அவள் என்னோடய ஸ்டூடெண்ட், நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி ஐடி கார்டு இருக்குல்ல, ஸோ ஐடி கார்டோட பிடிச்சி தரத்தானே எழுதிட்டு வந்துருக்காரு. நீங்கள் விடான்னு கத்துறீங்க. இழுத்துட்டு வந்து பொத்துன்னு முன்னாடி டெஸ்க்லேயே உட்கார வச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே கடுப்பாக இருக்குது. சரிடா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்குறீங்க. அவர் காலாக இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுறீங்க. ஸோ என்ன பண்ணுவார், கையில் ஒரு மறுபடியும் இன்னும் டஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த டஸ்ட் எடுத்து வச்சுக்கிறாரு. எடுத்து பொத்துன்னு கால் மேலே போடுறாரு. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. அப்படி காலை கீழே போட்டுக்கிறீங்க. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டிசிப்ளின் முக்கியம், என்னோடய கிளாஸில் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது என்னை மட்டும் இப்படி டார்ச்சர் பண்ணுறானே, இவன் மட்டும் யார், இங்கே பாரு இப்போவே உன்னை வேலை விட்டு தூக்குறேன் பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே அதெல்லாம் காதிலே கேட்கல. நீ என்னை வேலை விட்டு தூக்குறது, அப்புறம் ஃபஸ்ட் இந்த சம்ம சால்வ் பண்ணு அப்படிங்கிறாரு. what are you saying man அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஜேகே செம்ம சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ அந்த ஹவர் முடிய வரைக்கும் ஒரு மாதிரி உங்களுக்கு டென்ஷனாகவே இருக்குது. அப்படியே நீங்கள் ஏதாவது பேசுகிறது, நீங்கள் ஏதாவது பேசுனா சாக்பீஸ் எடுத்து அடிக்கிறாரு, டெஸ்ட் எடுத்து அடிக்கிறாரு, கையில் புக்கு தான் தூக்கி தலையில் ஒரே போட்டுடுறாரு. அவ்வளோ கடுப்பாகுது உங்களுக்கு. என்னடா என்னை எப்படி ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த டே எப்படியோ அடிச்சு பிடிச்சி போயிடுச்சு. அடுத்த நாள் காலேஜ் வரத்துக்கே உங்களுக்கு பயமாக இருக்குது. ஐயோ காலேஜ் போகணுமா, கரும் பிடிச்ச நாய் வந்துடுவானே, அழகாக இருக்கான், ஹீரோ மாதிரி இருக்கிறான்னு நினச்சதெல்லாம் வேஸ்ட்டு. இவன் ஒரு ப்ரொஃபஸர், போய் ஒரு ப்ரொஃபஸரை போய் அழகாக இருக்கான்னு நினச்சிட்டேனே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காண்டாக இருக்குது. உங்கள் அம்மா காலேஜ் போவேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இல்லை என்னால் போக முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லவும் உங்களோட டேடி வேணுமா காலேஜ் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை டேடி போக மாட்டேன், எனக்கு இன்றைக்கி லீவு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், மரியாதை காலேஜ் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்னமோ எழுதிட்டே அவர்கிட்ட ரொம்ப செல்லம் என் அப்பா கிட்ட நான் சொன்னால் அவ்வளோதான் மிரட்டி வைப்பீங்க காலேஜில் இருக்கிறவங்கள. ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா உங்கள் அப்பா ரொம்ப செல்லலாம் இல்லை, நல்லா மிரட்டு வருங்கள, உங்களுக்கு சமபாயம் உங்களை அடிக்கண்டா. ஸோ டேடி நான் வந்துக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாளைக்குன்னு சொல்லி கெஞ்சிறீங்க. அவர் வந்துட்டு போனா போ அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கும் நல்ல டிசிப்ளின் தான் முக்கியம். ஸோ நீங்கள் பண்ணுற விஷயம் சிலது அவருக்கு தெரியும், சிலது தெரியாது. தெரிகிற விஷயத்த கண்டிப்பார். பட் நீங்கள் சரி ஓகே மாற்றிக்கிறேன், ஆனால் மாற்றிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மிரட்டிட்டு தெரியறதுலாம் அவருக்கு இன்னும் தெரியாது. ஸோ வேறு வழியில் அதனால் காலேஜ் போகிறீங்க. அங்கே போனால் இங்கே ஜேகே சும்மா லெசன் எடுத்து கொள்கிறாரு. அதை படி இதை சொல்ல அதை சால்வ் பண்ணி இதை சால்வ் பண்ணி சாமி கடவுளே உங்களால் முடியவே இல்லை, என்னடா இப்போ இப்படி டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த புக்கை பார்த்தாலே உங்களுக்கு தலை சுற்று வாமிட் வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலாக நடக்குது, உங்களுக்கு வாமிட்லாம் வர மாதிரி இருக்குது. இப்போ வாமிட்லாம் பண்ணுறீங்க, என்ன இது புக்கை பார்த்தா வாந்தி வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்கள் டேஸ் வந்துட்டு இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. கொஞ்சம் நாளாக ஜேகே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி எலியும் பூனையுமா ஏட்டிக்கு போட்டியாகவே இருக்குது. அதனால் நீங்கள் இப்படியே ஒரு நாள் இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கிறக்க ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா, இதே மாதிரி நீங்கள் ஏதோ ஜேகேவை பேச அவர் வந்துட்டு திருப்பி உங்களை வந்துட்டு வாய் முடிச்சு சொல்லி ஏதோ திட்ட உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இங்கே பாரு இப்போவே உன்னை இந்த வேலை விட்டு தூக்குறேன் என் அப்பா கிட்ட சொல்லி அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டே இருக்கா,
சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு உங்களோட கைப்பிடிச்சி இழுத்துட்டு மேலே அந்த ரூமில் இருக்குல்ல, ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது மாதிரி கேபின் இருக்குல்ல, ஸோ அந்த கேபினுக்கு உங்கள் டேடிக்கிட்டே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு நான் செம்மையாக பயம் அல்ல அப்படின்னு வந்துட்டு ஐயோ என்னடா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் டேடிக்கிட்ட இழுத்துட்டு போய் விட்டவும் அவர் வந்துட்டு வாப்பா ஜேகே, காலேஜெல்லாம் பிடிச்சிருக்கா, செட் ஆகிடுச்சா, வைன் எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் கூப்பிட்டு வந்திருக்கண்ணா, உங்கள் பொண்ணு தானே, என்ன வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நேருக்கு நேராக கேட்குறாரு. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டாக இருக்குது உங்களோட டேடிக்கு. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜேகே ஒரு ஸ்டாஃபை மதிக்கிறதில்ல, கால் மேலே கால் போட்டு கால் அவங்க முன்னாடி ஆட்டுறது, அவங்க விட்டால் உதச்சிருவா போல். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கமாக? பொண்ணுக்கு இப்படி தான் நல்ல பழக்கம் பழக்கி வைப்பீங்களா? உங்களோட பொண்ணே உங்களால் நல்ல பழக்கம் கற்றுக் கொடுக்க முடியலைன்னா இத்தனை ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ணுவீங்க? அப்படி இப்படின்னு வந்துட்டு உங்கள் டேடி போட்டு தாளிச்சிட்ருக்காரு. ஸோ அவரே வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக நிற்கிறாரு. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால தானே அவர் அப்படி சொல்கிறாரு. ஸோ அப்படியே தலை குடிஞ்சு நின்றுட்டுருக்காரு. உங்கள் டேடிக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் போச்சு ஏற்றி விட்றான், பரதேசி நாய் நல்லா இருப்பியாடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. இந்த பக்கம் எது சொன்னாலும் உங்கள் பேரை சொல்லி எல்லாத்தையும் மாட்டிகிட்டு இருக்கா. நான் என் அப்பா கிட்ட சொல்லி உங்களை இந்த வேலை விட்டு தூக்கிடுவேன், உன்னை இந்த காலேஜ் விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் பொண்ணுக்கு யாரும் இங்கே அடிமை இல்லை, எல்லோரும் இங்கே பணம் கொடுத்தா படிக்கிறாங்க. நான் இங்கே வேலை செய்கிறேன்னா அதுக்கான சம்பளம் எனக்கு கிடைக்கிது. மற்றபடி உங்களுக்கு யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்க வேறு யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்கள் பொண்ணுக்கு நல்ல பழக்கம் கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு சீட்டில் நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் அந்த பக்கம் திரும்புகிறாரு. அவர் திரும்புறதுக்குள்ளே பலார்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா உங்களுக்கு தான் உங்கள் டேடி கொடுத்துருப்பாரு. அவரே ஷாக்காக பார்க்குறாரு. ஏன்னா ரொம்ப செல்லன்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்கல்ல, உங்கள் டேடி அடிப்பாருங்கிறது அவருக்கு தெரியாது. ஸோ நிஜமாவே ரொம்ப செல்லம்னு நினச்சிட்டு தான் இந்த மாதிரி பேசியிருப்பாரு. பட் உங்கள் டேடிக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. உடனே கத்துறாரு பாருங்கள், இதுதான் நீங்கள் காலேஜில் பண்ணிட்டு இருக்கிறியா, என்கிட்ட எதுவும் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்கிற வயன், உனக்கு இதை டிசிப்ளினா, நான் இதை சொல்லி கொடுத்தேனா, உன்னால் நான் எவ்வளோ தலை கொண்டு நினைக்கிறேன் பார்த்தியா அப்படி அப்படின்னு போட்டு பலாப்பெல்லாம் 4 அரை கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். உங்களுக்கு கண்ணு அப்படியே ஒரு மாதிரி புதுசுன்னு வீங்கே போச்சு. இங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்படி போட்டு அடிக்கவும். ஸோ உடனே வந்துட்டு தடுத்துட்டு, சார் ஓகே சாரி, சின்ன பொண்ணு தானே, தெரியாமல் பண்ணிட்டா, விட்டுருங்க, நான் மாற்றிக்கிறேன், அதுக்காக இப்படி போட்டு அதுவும் அடுத்தவங்க முன்னாடியே அடிக்க வேணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் பண்ணுறதையும் பண்ணிவிட்டு அடிக்க வேணான்னு வர சொல்கிறியாடா, உன்னால தானடா அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வெறி ஆகுது. ஓன்னு அழுதுட்டு நிற்கிறீங்க. ஸோ உங்கள் டேடி கண்ணு மாதிரி நிற்காத, வெளியே போடி அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் அழுதுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ இப்போ இதில் ஜேகேக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் சும்மா உருட்டுறீங்க. ஸோ இத்தனை நாள் நீங்கள் எல்லாத்திட்டையும் சும்மா பீலா விட்டுட்டு தெரிஞ்சிருக்கீங்க. அவங்க அப்பா வந்துட்டு அவ்வளோ செல்லால இல்லை, அவருக்கு வந்துட்டு டிசிப்ளின் தான் முக்கியம் அப்படிங்கிறது ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு. அப்படியே வந்துட்டு அழுதுட்டு போகிறவங்களே பார்க்குறாரு. எவ்வளோ போய் இந்த வயசுலேயே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டார். ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. நீங்கள் நெக்ஸ்ட் டேலேருந்து ஜேகே பார்த்தாலே உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கோவம் வேறு அதிகமாக இருக்குது. இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஜேகேவா பழி வாங்க முடியுமா? இப்போது அவர் வந்துட்டு கிளாஸ்க்கு வராரு. சடனாக நீங்கள் போகிறீங்க, போயிட்டு எந்திரிச்சு எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் எந்திரிச்சு குட் மார்னிங் சார்னு சொல்கிறீங்க. அவருக்கு ஷாக்கோ இல்லையா, மற்ற எல்லாத்துக்கும் ஷாக்கு. அவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் அடுத்து டஸ்ட் எடுத்து போர்டெலாம் க்ளீன் பண்ணுறீங்க, அடுத்த சப்ஜெக்ட் எழுதுறீங்க, அப்புறம் டைட்டிலெல்லாம் எழுதுறீங்க. இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட்டு இந்த லெசன் நடத்தணும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிறீங்க. இங்கே எல்லாத்துக்கும் செம ஷாக்கு. சாரானா வாய் பொழுது பாட்டுக்கிறா, வயனே நீயா அப்படிங்கிறா. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பவ்யமாக அமைதியாக வந்து உட்காடுறீங்க. ஸோ ஜேகே கிளாஸ் எடுக்கிறாரு, கவனிக்கிறீங்க. அப்படியே ஒரு 1 வீக் நீங்கள் வந்துட்டு எல்லா ஸ்டாஃப்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க. ஜேகே முன்னாடி வந்துட்டு அவ்வளோ பொலைட்டாக இருக்கீங்க. வெளியே எதாவது ஸ்டாஃபை பார்த்தா கூட, அதாவது ஸ்டாஃப்ஸை பார்த்தா கூட அதாவது எப்படி சொல்கிறது, குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணுறீங்க. அவங்களுக்கெல்லாம் செம ஷாக்கு. இது ஒய்னா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறாரு. என்னது இவர் நடிக்கிறாளா இல்லை நிஜமாக மாறிட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அவர் எதுவும் கண்டுக்கல. ஆனால் நீங்கள் அடிக்கடி இப்போ ஸ்டாஃப் ரூமுக்கு புக் எடுத்துகிட்டு டவுட்டுன்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடியே போகிறது. ஸோ அவர் வந்துட்டு ஒரு கட்டத்தில் உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இவ்வளோ டவுட்ஸ் கேட்குற, நிஜமாக இதெல்லாம் டவுட் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் உங்களுக்கு புரியலையாங்க சார் நான் ஏன் டவுட் கேட்குறேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு இல்லை புரியல அப்படின்னு சொல்கிறாரு. சார் எனக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல, ஐ திங்க் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி க்ரஷ்ஷான்னு சொல்ல தெரியல, ஆனால் அதுக்கு மேலே ஐ திங்க் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. இந்த பக்கம் ஜேகே ஷாக்காக வர நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அவர் பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சுட்டாரு. நீங்கள் எத்தனை தடவை என்னை நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சிடுவான். இவ்வளோ அழகான பொண்ணு, இவ்வளோ சன்மானத்தை விட்டு போய் சொல்கிறேன், பிடிக்கல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறான். எவ்வளோ திமிரு அவனுக்கு.
உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இன்னும் உங்களுக்கு கோவம் அதிகமாகிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவரை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் விடுற மாதிரி இல்லை. ஒரு 1 மந்த்துக்கு மேலே போயிருந்துருக்கோம். ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் பேர் வாங்குறீங்க. உங்கள் அப்பாவுக்கே ஆச்சரியமாக இருக்குது. வயன் நிஜமா நீ தானா இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா நம்ம முன்ன மாதிரி இல்லைங்கப்பா. என்னைக்கு என்னால் நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்தேனோ அன்றைக்கே நான் பண்ணுறது எவ்வளோ தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னால் என் அப்பா தலை நிமிர்ந்து தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு பெருமையாக இருக்குது உங்களை நினச்சா. அப்படியே வந்துட்டு இங்கே ஜேகே கிட்டே வந்துட்டு அவர் பேசுகிறாரு. நீ தப்பாக எடுத்துக்காதப்பா, அன்றைக்கி என் பொண்ணு அப்படி பண்ணான்னு. ஸோ அவன் இந்த மாதிரி இல்லை நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் கொடுங்க சர்டிஃபிகேட் தானே எவ்வளோ வேணால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் சாரா, வயன் நீ நிஜமாகவே மாறிட்டியா வயன்? நீ மாறி தான் எனக்கு ஹாப்பி தான். ஆனால் உன் கூட நான் சின்ன வயசுலேருந்து இருக்கேன். நீ உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் இது மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு அவள் கேட்குறா. சொன்னீங்க ஏண்டி என் ஃப்ரெண்டு நீ, உனக்கு என் மேலே டவுட் வர்றது தப்பே இல்லை. நான் எப்படி மாறுவேன்? இது என்னோடய கேரக்டரே இல்லை, எல்லாமே அவனை பழி வாங்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ சாரா, வயன் நீ பண்ணுறது தப்பு. இங்கே பாரு, நீ இதுக்கு முன்னாடி வயனாக இருந்த, நீ என்னோடய ஃப்ரெண்டு, நான் கூட இருந்தேன். இப்போது நீ மாறி இருந்த அப்படின்னா சந்தோஷம், நான் கூட எப்போவுமே இருப்பேன். ஆனால் நீ இப்போது நீயாவும் இல்லை மரவும் இல்லை, நீ ஒரு மாதிரி ஃபேக்காக தெரியுற, எனக்கு இது பிடிக்கல வயன் அப்படிங்கிறா. ஆனால் நீங்கள் இங்கே பாரு, எதுக்கு நீ இந்த மாதிரி போட்டு மண்டையை குழப்பிட்டுருக்க? உனக்கு தெரியும்ல அவனால் நான் எவ்வளோ பட்டிருக்கேன்னு. எல்லாத்து முன்னாடியும் எனக்கு அசிங்கம். என் அப்பா தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு கேள்வி கேட்டான். அதனால் எனக்கு 4 அறை விழுந்தது தான் மிச்சம். என் அப்பா என் மேலே கையை வச்சதே இல்லை, திட்டத்தோடு சரி தான், ஆனால் அடித்ததே இல்லை. ஆனால் அவன் முன்னாடி அடித்தாங்க. கண்டிப்பாக நான்லாம் அவனை சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? ஒரு ட்ராப் பண்ணி அவனை மாட்டி விட்டு அவன் மானத்தையே கெடுப்பேன்டா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ சாராக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒயன் இது நீ இல்லை ஒயன், என்ன தான் நீ எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு இருந்தாலும் இவ்வளோ ஒரு மாதிரி வஞ்சகமாக நீ இருந்ததே கிடையாது. ஆனால் இப்போ நீ பண்ணுறது சரியில்லை, நீ ஒயனே கிடையாது அப்படிங்கிறா. ஆமாம் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு உன் ஃப்ரெண்டு நான் ஒயன் இல்லைன்னு வச்சுக்கோயேன். ஆனால் அவனை நான் வந்துட்டு பழி வாங்க வரைக்கும் இப்படி தான், அது வரைக்கும் உனக்கு என் கூட இருக்க பிடிச்சா இல்லைன்னா கிளம்பு அப்படிங்கிறீங்க. அவளையும் மதிக்காமல் தான் பேசுகிறீங்க. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கும் நம்மள இப்படி பேசிட்டாலே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் உங்களை மாற்ற தான் ட்ரை பண்ணுறா. பட் நீங்கள் மாறுற மாதிரி இல்லை. இப்படி தான் கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. கிட்டத்தட்ட நீங்கள் சாரா கிட்டே போய் பேசினாலும் அவங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. சாரா ஏன் இப்படி பண்ணுற? உனக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் அவனுக்கு தானே பிரச்சனை. நீ என்ன தேவையில்லாமல் மூக்கணும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என்கிட்ட மூஞ்சி தூக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவள் அது எப்படி, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்க பிடிக்கல, உன் கூட இருக்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் அவளை கன்வின்ஸ் பண்ணுறீங்க. இங்கே பாருடி இந்த மாதிரி பண்ணாத, ஓகே இப்போ உனக்கு பிடிக்கலன்னா நான் அதை பண்ணல, ஓகேவா, என் கூட பேச என்னால் வந்துட்டு பேசாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு சாரா 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 மட்டும்தான். உங்களுக்கு சாரா விட்டால் வேறு யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை எதுவுமே வந்ததில்லை. ஸோ எப்போவுமே எதாக இருந்தாலும் நீங்கள் சாரா கிட்ட தான் ஷேர் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளாக நீங்கள் இந்த மாதிரி பேசுனங்காட்டிக்கும் அவள் கூட பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு லோன்லியாக ஃபீல் ஆகுது. ஸோ அவகிட்ட போய் கேட்கவும் அவள் இப்படி சொல்கிறான். ஸோ நான் மாறிக்கிறேன், நான் வந்துட்டு யாரையும் பழி வாங்க மாட்டேன், ஓகேவா, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன், ப்ளீஸ் டி அவாய்ட் பண்ணாத அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ சாரா நீ நிஜமாக தான் சொல்கிறியா? அப்படின்னா நீ அவரை பழி வாங்க மாட்டேல்ல, எதுவும் பண்ண மாட்டேல்ல, நல்ல பொண்ணாக இருப்பியா? நீ நல்ல பொண்ணாக முழுசாக மாறலான்னு பரவாயில்ல, பழைய ஒயனாவது இருப்பியா அப்படின்னு கேட்குறா. சொன்னீங்க கண்டிப்பாக நான் பழைய ஒயனாவும் இல்லை, நான் நல்ல பொண்ணாக இருக்கேன், உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க சாரா, ப்ளீஸ் சாரா, எனக்கு நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடி அப்படிங்கிறீங்க. ஸோ அவளும் நம்புகிறா உங்களை. சரி ஓகே, நான் உன்னை நம்புகிறேன், இனிமேல் நம்ம எப்பவும் போல் இருக்கலாம், ஓகேவா, சாரி, நானும் சாரி, என்னை மன்னிச்சிக்கோ இவ்வளோ நாள் நான் ஹர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி சாரா உங்ககிட்ட சாரி கேட்குறா. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஐ லவ் யூ சாரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுல இப்படி ஃப்ரெண்ட் கூட பேசி அப்படியே செம்மையாக பேச்சுவார்த்தை அப்படியே நிறையா கதையாக பேசுகிறீங்க. அப்புறம் கேன்டீன் போகிறீங்க, சுற்றுறீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. ஆஃப்டர் 1 வீக் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் இருக்கும், எல்லாருமே காலேஜ் முடித்து கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் சாரா கிட்ட, சாரா நீ போ, நான் அப்பா பார்த்துட்டு வந்துடுறேன், நான் அப்பா கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவளும் சரி ஓகே டேடி கூடயே வரியா, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவள் கிளம்பியிருப்பா. பட் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா மேலே உங்கள் டேடி கேபினுக்கு போகாமல் இந்த பக்கம் இன்னொரு ஆஃபீஸ் வந்துட்டு செக்கேவோட கேபினுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே ஜேகே வந்துட்டு எல்லா திங்ஸும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னா அவர் வீட்டுக்கு கிளம்பணும்ல. ஸோ அதனால் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு உள்ளே போயிடுறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு வெளியே ஒரு மாதிரி லாக் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ உள்ளே போய்ட்டு நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா வெளியே லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கீ வந்துட்டு அது கீ இருக்காது, அது ரோட்மெண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதில் கீ இருக்காது. அப்படி தான் உள்ளே போய்ட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக லாக் பண்ணி விட்டுட்டு உள்ளே போயிடுறீங்க. ஸோ ஜேகேலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்ப சார் எனக்கு டவுட் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவரும் சீக்கிரம் சொல்ல அப்படிங்கிறாரு, ஏன்னா அவருக்கு ஏதோ எமர்ஜென்சி போல். என்ன எமர்ஜென்சி சார்? கொஞ்சம் சரி எமர்ஜென்சி,
ஏதாவது அவசரமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆ, பொண்ணு பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் ஒயன், எனக்கு அலைன்ஸ் பார்த்துருக்காங்க, ஸோ நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறோம், அதான் சீக்கிரம் கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அவனை மாட்டினடா நீ இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டே, சரி ஓகே சார், எனக்கு இது டவுட் மட்டும் சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லவும், சரி சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வழியாக அது எதுன்னு கேட்குறீங்க, டவுட்டில் சொல்லி முடிச்சுட்டு அவரு கிளம்பலான்ட்டு போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படி நீங்கள் பார்த்துட்டு, சார் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் தெரில, ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சு ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை போட்டு தழுத்து பார்க்குறீங்க. எப்படி ஓப்பன் ஆகும், அதை பூட்டி வைக்கிறீங்களா வெளியே. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படின்னு நடிக்கிறீங்க. சரி என்ன சார் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் வந்துட்டு இரு பயப்படாத, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பண்ணிட்டுருக்காரு, எதுவுமே பண்ண முடியல. அதுக்குள்ளே ஒரு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கதவை நல்லா பயங்கரமாக தட்டிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. சொன்னீங்க, சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி அவர் உங்கள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பயங்கரமாக கத்துறீங்க. நீங்கள் கத்துறது வெளியே போயிட்டு நடந்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் கேட்குது. ஸோ அவர் வந்துட்டு ஒயின் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் நீங்கள் இல்லை சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே இருக்கிறீங்க. அப்படியே வெளியே இருக்கிறவங்களாம் கேட்டால் என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்கல்ல. ஸோ நீ பதட்டப்பட்டு எல்லாரும் வெளியே இருந்து கதவு திறந்துட்டு வந்து பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி அலங்கோலமாக நின்றுட்டுருக்கிறீங்க. நீங்களே இதெல்லாம் நடிச்சுக்கிட்டது ஓகேவா. ஸோ ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்க. அப்புறமா எல்லோரும் வந்து பார்க்கவும் அங்கே ஜேகே நிற்கிறாரு. ஸோ ஜேகேவோட ட்ரெஸ்ஸையும் போட்டு கடைசிக்கு வச்சுருப்பீங்க. அப்படியே எல்லோரும் பார்த்துட்டு என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஜேகேவை தப்பாக நினச்சிட்டாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி எல்லோரும் ஜேகேவை ப்ளேம் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்துட்டு அப்படியே மனசுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் வெளியே அழுகுறீங்க. இங்கே உங்கள் டேடினா அவ்வளோ கோவம் வருது ஜேகே மேலே. அப்படியே பலார்னு கண்ணத்துலேயே ஒன்று அரைஞ்சு, நீ எல்லாம் ஒரு பையனா, எப்படி நீ ஒரு ப்ரொஃபஸர், நீ எப்படி இந்த மாதிரி பண்ணுவேன், அன்றைக்கி ஏதோ ஒழுக்கமானவனாட்ட வந்து பேசினேன், நான் கூட மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருந்தேன், ஆனால் நீ இவ்வளோ கீழ்த்தரமாக இருப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேவலமாக ஜெயிக்கவே பேசிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் என்ன, ஜேகேக்கு ஆல்ரெடி அங்கே வீட்டிலலாம் பொண்ணு பக்கம்லாம் இது பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவரோட மேரேஜே ஸ்டாப் ஆகிடுது. கிட்டத்தட்ட மேரேஜ் எல்லாமே இது பண்ணலாம், என்கேஜ்மெண்ட்டு வரைக்கும் போயிருக்கோம். அடுத்த நாள் இந்த ஒரு விஷயம் நடந்ததால் கேள்விப்பட்டு மேரேஜே ஸ்டாப் ஆகிடுது. அப்புறமா ஒரு சின்ன கேஸ் மாதிரி கூட உங்கள் டேடி போட்டார். நீங்களும் வந்துட்டு கேஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அதனால் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் வந்துட்டு ஹியரிங் வரும்ல, ஸோ அந்த மாதிரி வருது. எல்லாருமே வந்துட்டு ஜேகே மேலே தப்பு சொல்கிறாங்க. அவர் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு யாருமே நம்பலை. ஒரு பொண்ணு தப்பே பண்ணாலும் வந்துட்டு பையன் மேலே ப்ளேம் பண்ணாங்க அப்படின்னா அந்த பையன் தப்பு பண்ணலனாலும் பொண்ணுக்கு எடுத்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நடக்குது. சில இடத்துல பசங்க தப்பு பண்ணாலும் பொண்ணுங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, நிறையா விஷயத்துக்குள்ளடைய சொந்த மாதிரி தான். இந்த டைம் வந்துட்டு உங்களை தான் நம்புகிறாங்க, ஜேகேவை நம்பலை. அவருக்கு வந்துட்டு லைஃபே வெறுத்து போன மாதிரி இருக்குது. வேறு ஏதாவது பிரச்சனை கூட பரவாயில்ல, பண்ணாத ஒரு கேவலமான விஷயத்துக்கு பனிஷ்மெண்ட் வரைக்கும் வருது. அதனால் அவருக்கு ஒரு மாதிரி லைஃபே வெறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக அந்த ஜட்ஜ் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்கள்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு ரேப் அட்டெம்ப்ட் அந்த மாதிரி வந்துட்டு போட்டு அந்த கேஸ் போடுறாங்க ஒரு ப்ரொஃபஸர் மேலே, அவரோட கேரியரே போயிடும். ஸோ எல்லாமே வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ ஜட்ஜ் வந்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற டைம், அவர் வாய் திறக்கிறப்போ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா சாராங்க நிற்கிறா. இவங்க என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவளையே கொஸ்டின் மார்க் கூட பார்க்குறீங்க. அவள் நேராக வரா. ஸோ வந்து உங்களை தான் பார்க்குறா. நீங்கள் சாரா, அவன் பார்த்து என்ன பண்ணி வச்சுருக்கான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அவர்கிட்டயே. ஸோ அவகிட்டே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசுகிறீங்க. ஸோ அவள் உங்களை பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் போயிட்டு நான் இங்கே சாட்சி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. எல்லாருமே சொல்லிட்டாங்கம்மா, அந்த உன்னோட ஃப்ரெண்டுக்கான, அதாவது உன் ஃப்ரெண்டுக்கு தான் சாதகமாக சாட்சி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேஸ் நாங்கள் வந்துட்டு முடிக்க போகிறோம், அவங்க மேலே தான் ஃபைல் பண்ண போகிறோம், அதாவது அவங்கள தான் வந்துட்டு தண்டனை கொடுக்க போகிறோம் ஜேகேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சாட்சி சொல்ல வந்தது ஜேகேக்காக அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு செம்ம ஷாக்கு, அங்கே இருக்கிறவங்களுக்கு ஷாக்கு. அப்படியே சாராவே பார்த்துட்டு இருக்கவும் அவள் வந்துட்டு இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன அப்படின்னா, நீங்கள் அப்பாவை பார்த்துட்டு வரேன்ட்டு போயிருப்பீங்க இல்லையா. ஸோ அவ்வளோ சரி ஓகேன்னு வீட்டுக்கு போகலான்னு போயிருப்பா. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அன்றைக்கி அவள் வீட்டுக்கு போகலை. உங்களோட ஒரு புக் வந்துட்டு நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ அதை வந்துட்டு உங்ககிட்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருந்திருக்கும். சரி ஓகே, ஒயின் வேறு எக்ஸாமுக்கு ஏதோ படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால, ஆச்சிச்சோ இந்த புக்கை நம்ம கொண்டு போய்ட்டு அவள் எப்படி படிப்பா, லூஸு பாரு மறந்துட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த புக்கை கொடுக்கறதுக்காக வந்திருப்பா. ஸோ உங்கள் பின்னாடி ஒயின் கத்திட்டே வரா. ஆனால் உங்களுக்கு அதுக்கு கேட்டிருக்காது. ஸோ அப்படியே உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்கா. பட் நீங்கள் இந்த பக்கம் உங்களோட டேடியோட ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக இந்த சைடு ப்ரொஃபஸரோட கேபினுக்கு போகிறீங்க. இவன் அவள் அப்பாவை பார்க்க போகிறேன்னா இந்த பக்கம் ப்ரொஃபஸர் கேபினுக்கு போகிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க பின்னாடியே வந்திருப்பா. ஸோ அவள் பார்க்குறப்போ கரெக்டாக நீங்களும் உள்ளே போயிருப்பீங்க. ஸோ அந்த லாக்கெல்லாம் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பீங்க. அவளும் வந்துட்டு எல்லாமே கேட்டுருந்துருப்பா. ஸோ வெளியே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி, அது லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்று காது கொடுத்து கேட்டிருப்பா. கரெக்டாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. தட்டலான்னு வரும்போது நீங்கள் பேசுவீங்க, அதனால காது கொடுத்து கேட்டிருப்பா.
அப்போ தான் நீங்கள் நார்மலாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே ஓகே இது டவுட் கேட்க வந்திருப்பா போல், ஆனால் லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருந்திருப்பா. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் திடீர்னு ஏதோ ஒரு ஆக்டெல்லாம் பண்ணியிருப்பீங்களோ, ஸோ அது எல்லாமே அவளுக்கு கேட்டிருக்கும். ஃபஸ்ட் டைம் அவளே பயந்துருப்பா. ஆனால் அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறப்போ நீங்கள் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி பேசுறது அவளுக்கு அனலைஸ் ஆகிடுச்சு. அவளுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் மாறலை அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி அவளுக்கு கஷ்டமாயிடுச்சு. அதனால் அங்கேருந்து கிளம்பியிருப்பா. அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகியிருக்கும். ஸோ அங்கேருந்து சாரா கிளம்பிட்டா. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்லேயே வந்துட்டு அங்கே எல்லாத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டா. ஸோ இதை கேட்டு எல்லாத்துக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. உங்களோட அப்பாவுக்குன்னா அவ்வளோதான், இருக்கிற மானத்தை இது வரைக்கும் கொண்டு வந்து கெடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு இப்போ தான் கொஞ்சம் மூச்சே வருது. பட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா இந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் இல்லை, பெரிய இன்சிடெண்ட், ஓகேவா? ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு காலேஜ் போனால் யாருமே உங்களை ஒரு மாதிரி, அதாவது முன்னாடியாவது ஒரு மாதிரி இருக்கும். பட் இப்போ எப்படின்னா எல்லோரும் ஒரு மாதிரி உங்கள் முன்னாடியே மூஞ்சுக்கு முன்னாடியே தப்பாக பேசுகிறது, இவ இந்த மாதிரி பண்ணா அப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஈவன் உங்களோட ஃப்ரெண்டு சாரா உங்ககிட்ட பேசுகிறதே நிறுத்திட்டா. அவள் நீங்கள் இருக்கிறத பார்க்கக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு காலேஜ்க்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் பேசி, அதாவது மற்றவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ சாரா வந்துட்டு வேறு காலேஜ் போகிறாலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கேட்ட ஒரு மாதிரி கஷ்டமாகுது. சாரா காலேஜில் இருப்பா. சாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச போகிறீங்க. பட் அவளும் மதிக்கவே இல்லை. அவங்க வந்து கிளம்பிட்டா. பாரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் கிடையாது, முன்னால் தான் நான் இந்த காலேஜ் விட்டே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறா. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ப்ரொஃபஸர்லேருந்து ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை பேசுகிறாங்க. உங்களுக்கு அதை டாலரேட் பண்ணவே முடியல. உங்களோட அப்பா வேறு ரொம்பவே கோவப்பட்டிருப்பார் அந்த அன்னைக்கு. ஸோ உங்களால் வந்துட்டு வீட்லேயும் இருக்க முடியல. வீட்டில் இருந்தாலும் காலேஜ் போகணுன்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா வந்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து என்ன பண்ணாலும் சரி, நீ பண்ணினதுக்கு நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அங்கே என்ன வேணால் பேசிட்டோம், நீ பண்ணணும் தானே பேசினாங்க, மரியாதை காலேஜ் போ அப்படிங்கிற மாதிரி மிரட்டிடுவாங்க. ஸோ உங்களால் வீட்டிலே இருக்க முடியாது. காலேஜ் வந்தாலும் இந்த மாதிரி தான், இதெல்லாம் கேட்டே ஆகணும். கேன்டீன் போக முடியல, எங்கேயுமே போக முடியல. வாஷ்ரூம் போனால் கூட அங்கே கூட 2-3 பொண்ணுங்க இந்த மாதிரி வயன் இப்படி பண்ணாலாமா, ப்ரொஃபஸர் மேலே அநியாயமாக பழி போட்டாலாமா அப்படி இப்படின்னு வந்துட்டு பேசிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கேட்க கேட்க உங்களுக்கு கஷ்டமாயிட்டே இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே இதுக்கு மேலே நம்ம இருக்கிறதே வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் இப்போ திருந்திட்டீங்க, இதெல்லாம் பட்டதுக்கப்புறமா திருந்திட்டீங்க. அதனாலேயே நீங்கள் கொஞ்சம் லோன்லியாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கிளாஸை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லைப்ரரியில் அது ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. யாரையும் ஃபேஸ் பண்ண முடியல, யாரையும் பார்க்க முடியல. அதுவும் ஜேகேவை பார்க்கறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு கில்ட்டியாக இருக்குது. பட் அவர் வந்துட்டு நார்மலாக தான் இருக்க மாதிரி இருக்குது. பட் நீங்கள் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்படி தான் ஒரு 1 மந்த் ஆகிருக்கும். பட் இன்னுமே இந்த பேச்சு அடங்கவே இல்லை. அங்கங்கே பேசிகிட்டே தான் இருக்காங்க. உங்களை பார்க்குறப்ப வேணும்னே பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் ஏதாவது பேசுகிறப்போ அந்த இடத்துல ஜேகே தான் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர் வந்தாலே எல்லோரும் அமைதியாக போயிடுவாங்க. ஸோ யாராவது பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாவே மோஸ்ட்லி உங்கள் பின்னாடி தான் ஜேகே அங்கங்கே வர மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகுது. பட் நீங்கள் உங்களுக்கு அது தெரிவிக்கல, எதாச்சியாக இருந்தாலும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல ஜேகே இருப்பார். ஸோ உங்களை பற்றி ஏதாவது பேசினாங்க அப்படின்னா ஜேகே பார்த்தாங்கன்னா ஆஃப் ஆகிடுவாங்க. ப்ரொஃபஸர் டி கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி. அதேமாரி பேசினா இங்கே என்ன பேச்சு வேண்டி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் திட்டுவார். ஸோ அதனால் அமைதியாக போயிடுவாங்க. இப்படி தான் டேஸ்லாம் போகுது. பட் உங்களுக்கு வந்துட்டு அந்த கில்ட்டினஸ் அதிகமாக ஆக ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த காலேஜ் மேலே கேம்பஸ் மொட்டை மாடி இருக்குல்ல, ஸோ அந்த கடைசி பில்டிங்க்கு மேலே ஏறிட்டீங்க. ஸோ மேலே ஏறி நின்றுட்டு அவ்வளோதான், நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே பிரச்சனை தான், எனக்கு யார்கிட்ட எப்படி பேசுன்னு தெரில, நான் கொஞ்சம் கூட நல்ல பொண்ணே கிடையாது, என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆனால் அவள் என்னை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்கிட்ட பேசாத, என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு வேறு காலேஜ்க்கே மாறி போகிறேங்கிறா. அப்போது என் அப்பா என்கிட்ட பேசுறது கூட இல்லை, என் அம்மா என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னை பார்த்தா சீங்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கீங்க. அது தனியாக நம்ம பேசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு உங்களை மேலே அவ்வளோ கோவம் வந்திருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணங்காட்டிக்கும் எந்த பொண்ணாவது இப்படி பண்ணுவாளா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டினஸ்ஸு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிட்டு அதாவது மொட்டை மாடியில் போய் நின்றுட்டுருக்கிறீங்க. எதுக்கு அங்கேருந்து குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ கரெக்டாக சரி ஓகே, இதுக்கு மேலே நான் இருக்கிறது வேஸ்ட்டு, என்னால் எல்லாத்துக்கும் பிரச்சனை, நான் பேசாமல் செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதிக்கலான்ட்டு ஜம்ப் பண்ணுறதுக்காக ரெடி ஆகுறீங்க. கரெக்டாக ஏய் அப்படிங்கிற ஒரு சத்தம். அப்படி டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே என்ன பண்ணிட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உடனே பயங்கரமாக அழுக வருது உங்களுக்கு. அது வந்து ப்ரொஃபஸர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். அங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டே கிட்ட வராரு. சொன்னீங்க கிட்ட வராதிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ப்ரொஃபஸர் ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க, என்னால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, உங்களுக்கு கல்யாணமும் நின்றுச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை,
என்னால் உங்களுக்கு மானமே போயிருக்கும், உங்கள் கரியரே போயிருக்கும். திருப்ப எனக்காக எதுக்கு நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு தெரியும், தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நான் எங்கே போனாலும் நீங்கள் அங்கே இருக்கீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது, அது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. என்னால் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, பட் இருந்தாலும் நீங்கள் என்னை ப்ரொடெக்ட் பண்ணீங்க. எல்லாத்துக்கிட்ட என்ன ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அதுவும் எனக்கு நல்லா புரியுது. எனக்கு ரொம்ப இதெல்லாம் கில்ட்டியாக தான் ஃபீல் ஆகுது. என்னோடய அம்மா அப்பா கூட என்கிட்ட பேசுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிவிட்டு அழுகுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு சரி ஓகே அதுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் நான் செத்தலான்னு முடிவு பண்ணிக்கிறேன், வராதிங்க, நான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் நீங்கள் அப்படியே டக்குன்னு எடுக்கிறீங்க. பட் டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நீங்கள் குதிச்சிருப்பீங்க. அவ்வளோதான், நம்ம செத்துட்டோம் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் இருக்கீங்க. பட் இன்னும் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி தூங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா எட்டி பிடிச்சிருப்பாரு. ஸோ அப்படியே பிடிச்சிருப்பாரு. நீங்கள் இப்போ தான் அதை ஃபீல் பண்ணுறீங்க. என்னடா என்ன வில்லையா மண்டை சத்தத்துலையா அப்படிங்கிற மாதிரி கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. முடிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 11 அடுக்கு பில்டிங் அது. எப்படி இருக்கும் அந்த ஹைட்டில் அப்படி தொங்கிட்டு இருக்கிறீங்க. எங்கடா மாட்டினேன் இப்படி தொங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு வயிற்றுக்கிட்ட பார்க்குறீங்க. கை அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே ஒன்றுமே இல்லை, எதுவுமே சொல்ல. அப்படியே இன்னொரு கையில் ஹோல்டு பண்ணி அப்படியே உங்களை தூக்குறாரு. ஸோ தூக்கி அந்த பக்கம் நிற்க வச்சுட்டு அப்படியே பல 600 அரை கணத்தில் அவ்வளோதான் கண்ணு அப்படி செவந்து போச்சு. ப்ரொஃபஸர் ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன்னு காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அவர் இருந்துட்டு லூஸ் அடி, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, நான் தான் சொல்கிறேன்ல, நீ உனக்கே புரிஞ்சில்ல, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், அதாவது நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்போது அதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் என்னால் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை, என்னால் இங்கே இருக்க முடியாது, எதுக்கு என்னை காப்பாற்றுனீங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே அவர் போட்டு குத்துவோம்ல. ஸோ அது மாதிரி நீங்கள் அவரை குத்திட்டு அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அழுதுகிட்டே தான் அவர் வந்துட்டு எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் உங்களை வந்துட்டு கையை எப்படி பிடிச்சிக்கிறாரு, குத்திட்டே இருப்பீங்களா. ஸோ அதனால் கையை பிடிச்சிக்கிறாரு. உங்கள் தலை இருக்குல்ல, ஸோ தலையை வந்துட்டு நம்ம செஸ்ட்டோடு சேர்த்து சாய்ச்சிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சாய்ச்சிட்டு சரி ஓகே ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு இது எப்படி அவர் ஏன் இதை பண்ணுறாருன்னு தெரியல, புரியாமல் அப்படியே வந்துட்டு அமைதியாக இருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி காம் ஆகுது, அப்படியே கொஞ்சம் அந்த ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் இதெல்லாம் எனக்காக பண்ணுறீங்க, என்னை ஏன் காப்பாற்றுறீங்க, ஒவ்வொரு தடவையும் ஏன் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, ஈவன் நான் உங்களை கஷ்டப்படுத்தினப்போ கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே கேட்குறீங்க. அதுவும் ஹக் பண்ணிட்டே தான் கேட்குறீங்க. அவர் வந்துட்டு ஏன்னா என்னை பார்த்து ஃபஸ்ட் டைம் என்னை சுத்தமாக மதிக்காமல், என்கிட்ட வலியாமல், என்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் எப்போ பார்த்தாலும் என் கூட டாமன் ஜெரி மாதிரி சண்டை போட்ட ஒரே ஒரு பொண்ணு அது நீ மட்டும்தான். தெரில, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ ப்ரப்போஸ் பண்ணல, ஸோ எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே சின்ன பொண்ணு, காலேஜ் முடியட்டுமே அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. போய் தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இல்லையே ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டாக அன்றைக்கி கிளம்பிட்டு இருந்தீங்கள்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எனக்கு என்கேஜ்மெண்ட் தான், ஸோ நான் கிளம்பி போனால் தானே எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியும், ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு ஒன்றும் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறாரு. உங்களால் நம்பவே முடியல. ப்ரொஃபஸர் ப்ளீஸ் போய் சொல்லாதீங்க, என்னை காப்பாற்றுறதுக்காக சொல்லாதீங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. பாரு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், உனக்கு மேபி என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட சொன்னது, லவ் இருக்குதுன்னு சொன்னது எல்லாமே பழி வாங்கிறதுக்காக இருக்கலாம். ஆனால் எனக்கு நிஜமாகவே மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு ஒன்று நிஜமாகவே பிடிச்சிருக்கு. என்ன ப்ரொஃபஸராக வந்துட்டு ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிருந்தேன் நீ முடிக்க காலேஜ்னு. பட் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாரு, ஈவன் கையில் ரிங் கூட வச்சுருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் அகைன் கேட்குறீங்க, ப்ரொஃபஸர் நிஜமாகவே மேலே உங்களுக்கு கோவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு எதுக்கும் மேலே கோவம் வருது, ஈவன் நீ அப்படி பண்ணினது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான், நீ ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அந்த டைமில். ஆனால் நானும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, ஸோ அதனால தானே உனக்கு கோவம் வந்துச்சு, என் மேலே தப்பு இருக்குது சாரி அப்படிங்கிறாரு. கொஞ்சம் கூட எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் சாரி கேட்குறாரு. நீங்களும் ஒரு மாதிரி இப்படி ஒரு பையன் கிடைப்பாங்களா, நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சனை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்னுமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் அவர் இங்கே பாரு, ரொம்ப ஃபீல்லாம் பண்ண வேணாம், நீ அவ்வளோ ஃபீல் பண்ண வேணும்னா எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு டெய்லி எனக்கு சாப்பாடாக்கி போடு, அப்புறம் இந்த மாதிரி சில பணிவிடைகளெல்லாம் செஞ்சு வை, அதில் கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே உங்களை தூக்கிக்கிறாரு. ஸோ தூக்கிட்டு அப்படியே கீழே போகிறாரு. அங்கே போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாரா இருப்பான். ஸோ அவள் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே இறங்கிறீங்க. சாரா சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பலான்னு ஒரு அரை மறுபடியும் அப்படியே 2 கணத்தில் 2 தடவை மாற்றி மாற்றி அரைகிறா. நீங்கள் சாரிடி ஏன் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்னடி பண்ணி வச்சுருக்க, அங்கேருந்து குதிச்சு செத்துருவியா, அப்போது நான் லைஃப் ஃபுல்லாக வந்துட்டு அவளை நான் புரிஞ்சுக்கல, என்னால் அவள் செத்துட்டான்னு சொல்லிட்டு சாகணுமா, தினம் நான் சாகணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் பக்கம் கோவத்தில் அழுகிறா. ஏன்னா என்ன தான் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதனால் அவள் கோவத்தில் தான் இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்காக உங்களை
வேண்டாம், என்றைக்குமே வேண்டாம்னு அவன் நினச்சிருக்க மாட்டா. கொஞ்சம் கோவம் அவ்வளோதான். கொஞ்ச நாள் கழித்து பேசி இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் இப்படியெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி கோவம், பயம். ஸோ அவளும் ஜேகேவும் தான் ஓடி வந்திருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி மேலே போகிறத பார்த்துட்டு. அதனால தான் வந்துட்டு ஜேகே நீங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ இப்போது சாரா வந்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ நீங்களும் அவளை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரிடி நீ எவ்வளோ டைம் சொன்னல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பரவாயில்ல எல்லாமே நல்லதுக்கு நினச்சிக்கலாம். பட் இப்போ நீ கரெக்டாக ஓகேவா, எதுவும் நினச்சிக்காத, நான் எங்கேயும் போக மாட்டேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், ஒரே காலேஜில் படிக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கீங்க. அப்புறம் என்னடி, ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு லைஃபெல்லாம் வந்துட்டு அந்த காலேஜ் லைஃபெல்லாம் முடியுது. இப்போ அந்த அதாவது ஒரு பிரச்சனை, அடுத்த பிரச்சனை வர வரைக்கும் இந்த பிரச்சனை பேசுவாங்க. ஸோ அடுத்த இது ப்ராப்ளம் வந்துச்சு, இதை விட்டாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் காலேஜெல்லாம் இப்போ தான் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆஃப்டர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு ஜேகேவே உங்களோட வீட்டில் வந்து பேசுகிறாரு. ஸோ உங்கள் அப்பாவுக்கு ஷாக்கு. என்னடா இவன் தான் வந்து ஃபஸ்ட்டு திட்டினான், அப்புறம் இவன் மேலே தான் பழி போட்டா, திரும்பி இவனே வந்துட்டு கேட்குறான் என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நடந்த எல்லாத்தையும் ஜேகே எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சூசைட் பண்ண பொண்ணு விஷயம்லாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு இப்போ தான் தெரியுது. அவங்களுக்கு செம பயமாக இருக்குது. என் பொண்ணு அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டோமா, எனக்கு அவன் மேலே கோவம் தான், ஆனால் அவள் அப்படியெல்லாம் முடிவெடுப்பா நாங்கள் நினச்சி கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி பயம் ஆகிடுச்சு, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் தான் வந்துட்டு அம்மா சாரிம்மா, நான் இந்தமாதிரி அந்த மாதிரி எப்பவுமே நினைக்க மாட்டேன், மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க எல்லோரும் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்குறாங்க. மன்னிச்சுக்கோ, நீ பண்ணினது தப்பு தான், அதுக்காக நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, ப்ளீஸ் மன்னிச்சுக்கோ, இந்த மாதிரி இனிமேல் முடிவு எதுவும் பண்ணாத சரியா, நீ இல்லைன்னா நாங்கள் அவ்வளோதான், நாங்களும் இருக்க மாட்டோம், எப்படி நீங்கள் இப்படி வந்துட்டு நினச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் அப்படியே பேசுகிறாங்க. ஸோ அப்படிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கான்வர்சேஷன்லாம் கொஞ்சம் அப்படியே காம் ஆகிட்டு இப்போ தான் கொஞ்சம் எல்லாமே ஹாப்பியாக போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜே ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஜிகே சொல்லியிருப்பால, சமைச்சு போட்டு எனக்கு நிறையா வீட்டு வேலைலாம் செஞ்சு நீ பண்ணின தப்பை வந்துட்டு கழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அதனாலே நீங்கள் சமைக்கிறேங்கிற பேரில் கிச்சன் ஃபுல்லாக நார் அடிக்கிறீங்க. அதுவும் வந்துட்டு ஒரு தோசை சுடுறேங்கிற பேரில் அப்படி கறக்கி தீச்சு கொண்டு வந்து தரீங்க. அதை பார்த்துட்டு மனசு அப்படியே அரண்டு போயிடுறாரு. என்னடி இது அப்படின்னு கேட்குறாரு. தோசைம்மா தோசை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏய் என்ன தோசை இது, கல் தோசையா இல்லை கருகுன தோசையா அப்படின்னு கேட்குறாரு. ஹலோ, இது வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணுன்னா நல்லாயிருக்கும் மொறு மொறுன்னு, அதனால தான் எடுத்தேன் இப்படி அப்படிங்கிறீங்க. ப்ரௌனுக்கும் கருப்புக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுமா உனக்கு, கருகி போயிருக்குது, தீஞ்சு போயிருக்குது, நீ திம்பியா இதை சாம்பார் மாதிரி இருக்குதுடி அப்படிங்கிறாரு. சொன்னீங்க அது வந்துட்டு உனக்கு என் மேலே பாசமே இல்லை, அதனால தான் நான் நல்லா செஞ்சு கொடுத்தா கூட நீ வந்துட்டு எனக்கு வர சொல்கிற அப்படின்ட்டு அப்படியே தேம்பி மேலே ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே நல்லா சீன் போடுறீங்க. ஸோ ஜிகே உடனே ஐயோ சாமி நடிக்க ஆரம்பிச்சிட்டாடா, அதே நிறுத்தடி நானே சாப்பிட்டுக்கிறேன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீஞ்ச தோசை, அது கருகுன தோசையே வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே சரி ஓகே அடுத்த தோசையாவது நல்லா சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஓகேவா, அதை திங்க வேணாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறீங்க. அடுத்த தோசை இதை விட மோசமாக தீயுது, வேறு வழியே இல்லை, பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு ஜேகே வந்து சாப்பாடு செய்கிறாரு. ஸோ ஒரு 3-4 இயர் வந்துட்டு அப்படியே தான் பாஸ் ஆகுது. நீங்கள் சமைக்க தெரியாமல் சமைக்கிறதும், அப்புறம் கடைசியில் அவரே வந்து சமைச்சு கொடுக்கட்டும், இந்த மாதிரி தான் நிறையா விஷயம் போயிட்டே இருக்குது. அப்படியே வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் 4 இயர்ஸ் உங்கள் வீட்டில் வந்துட்டு எப்படின்னா பயங்கரமாக சத்தம் வந்துட்டு இருக்குது, நீங்கள் அடங்கவே மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு என்ன கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. உங்களை என்ன அப்படின்னா 2 பேர்த்துக்கும் செம சண்டை, யார் 2 பேர்த்துக்கும், உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு தான். அப்படியே உங்களை விட 16 அடி மிஞ்சுவா போல், அப்படியே செம்ம திமிர கால் மேலே காலை போட்டு உட்காந்துட்டு வாயன் என்ன சும்மா ஒழுங்காக அவனுக்கு ஒரு சாப்பாடு சமைக்க தெரியுதா, தோசை இப்படி கறக்கி கொண்டு வந்து கொடுக்குற, மனசு திம்மானா தீஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு அந்த குழந்தைங்க பேச தெரியாத பேசும் பார்த்தீங்களா குழந்தை வயசில், அந்த மாதிரி அவள் கத்திட்டு இருக்கிறா. அதுவும் அப்படியே உங்கள் ஆட்டிடியூட் அப்படியே இருக்குது, கால் மேலே காலை போட்டு அப்படியே நல்லா சோஃபால சாஞ்சு உட்காந்துட்டு இங்கே பாரு இந்த தோசைலாம் எனக்கு வாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு நல்ல தோசை சுட்டு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கா. சொன்னீங்க மறுபடியே தின்னு, உன் அப்பாவே திங்கிறாங்க, உனக்கு என்னடி சாப்பிட முடியாதா, மறுபடியே சாப்பிடுந்தா ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியை நம்ம வந்து கருகுன தோசை நீட்டிட்டு இருக்கிறீங்க. அந்த பிள்ளை என்னடானா இங்கே பாருவாயன் என்னால் சாப்பிட முடியாது, எனக்கு நல்லா வெள்ளையை தோசை சுட்டு கொண்டு வா, இல்லைன்னா ப்ரௌனாக கொண்டு சுட்டு கொண்டு வா, இதெல்லாம் வேணாம் தீச்ச தோசையெல்லாம் நீ தின்னுக்கோ அப்படின்னு சண்டை அந்த அன்னைக்கு வீட்டில் பயங்கர சண்டையாக இருக்குது. நீங்கள் அவளை திட்ட, அவள் உங்களை திட்ட. ஸோ ஜேகே வந்துட்டு மறுபடியும் என்ன இப்படி பிரச்சனை அப்படின்னு கேட்பாரு. இங்கே பாருங்கள் நீங்களே இதை சாப்பிட்றீங்க, அவளுக்கு என்ன கொழுப்பு, நல்லா இல்லைங்கிறா, சமைக்க தெரியலங்கிறா, என்னை டேமேஜ் பண்ணுறாங்க, அது திமிரு பார்த்தீங்களா, கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே ஜேகே இமேஜின் பண்ணி பார்க்குறாரு, நீங்கள் அதை தானே பண்ணியிருப்பீங்க ஸ்டார்டிங்லலாம். நல்லா யோசிச்சுப்பாரு இந்த ஆட்டிடியூட் எங்கேருந்து அவளுக்கு வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஞாபகம் வருது. அவ்வளோதான், அப்படியே ஒரு மாதிரி 3 பேரும் சிரிச்சுட்டே அந்த டேஸ் அப்படியே ஹாப்பியாக போகுது. இப்படி தான் டே. ஸோ உங்கள் டேஸ் வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக போகும். ஹாப்பி எண்டிங் தான். டாடா பாய், லவ் யூ, சராங்கே.
ஓகேங்க டியர். ஸோ இந்த ஸ்டோரி நான் இதோட முடிச்சுக்கிறேன். கமெண்ட் எதுவும் பண்ணலான்னு தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ், ஓகேவா? ஏன்னா நான் வந்துட்டு ஒரே நாளில் உட்காந்து எல்லா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஆஃப்டர் 1 வீக் ஆகும். நான் வந்துட்டு கமெண்ட்டில் பார்த்துக்கப்போ ரிப்ளை பண்ணிடுறேன் உங்களுக்கு. ப்ளீஸ் அப்போ மட்டும் எடுத்துக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும், டைட்டில் ஏதாவது நீங்கள் சொல்கிறனால கீழே எனக்கு சஜஷன் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ ஒன் ஷாட் உங்களுக்காக போடுறேன். என்ன டைட்டில் கொடுத்தாலும் போடுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் இல்லைனா ஸ்டோரி லைன் எப்படி வேணுமோ அதை சொல்லுங்கள். யாருக்கு வேணும் அப்படிங்கிறது கீழே சொல்லிடுங்க. கண்டிப்பாக நான் போட்டுறேன், ஓகேவா? அண்ட் கிட்டமா நீங்கள் எனக்கு ஒரு ஸ்டோரி லைன் டைட்டில் சொன்னீங்களா, தேவை பார்க்க கண்டிப்பாக நான் போட்டுறேன். அது உங்களுக்கு மேபி நாளைக்குள்ளே வந்துடும். நான் சண்டேவே வரும்னு சொன்னேன், பட் ஒரு சுச்சுவேஷனால சண்டே அந்த வீடியோ போட முடியல. பட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து அடுத்த நாள் இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும், ஓகேவா? ஓகே டியர். ஸோ டடா. இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா?